உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஆவணி மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் வருடத்தில் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் அதோடைய பலன்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துவங்கி அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. அதாவது சித்திரை நட்சத்திரம் துவங்கி அப்படி ஒரு சுற்றி வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரை, அதுக்கு பிறகு சுவாதி, விசாகம், அனுஷம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான் உச்சம், சிம்ம ராசியிலே புதன், சூரியன், கேது போன்ற கிரகங்கள், கன்னி ராசியிலே சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அதில் குறிப்பாக புதன் பகவான் இந்த மாதம் சொல்லும்போது ஆங்கில மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலே உச்சமாக போகிறார். சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபம் சொல்லிட்டாலேங்க அது காளை ராசின்னு பேர். ரிஷபராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாலே சிவபெருமான் வழிபாடை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அது காளை ராசின்னு சொல்கிறோம். அந்த சிவபெருமான் வழிபாடு மிக மிக பெரிய வெற்றிகளை கொடுக்கும். ரிஷபராசியில் பிறக்கக்கூடியவர்கள் அதே போல அற்புதமான பரிகாரம் திருவண்ணாமலை கிரிவலம். அப்படி போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தாலே வாழ்க்கையில் பலருக்கு மாற்றம் வரும். உங்களுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ஃபர்ஸ்ட் 15 டேஸ் வந்து நீச்சமாக இருக்கார். அப்போ மனசில் வந்து ஏதோ ஒரு வகையான எதிர்பார்க்கறது நடக்கலையோ நடக்காதோங்கிற பயமெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. எப்படி தெரியுமா? அதே சுக்கிரன் வந்து ஆட்சியாக மாறப்போகிறாரு. அவர் செப்டம்பர் 1ஆம் தேதி இப்படி ஆட்சியாக மாறின பிறகு உங்களுக்கு எது மைனஸாக இருந்துச்சோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். எந்தெந்த விஷயம் நீங்கள் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சார், எந்த ஒரு விஷயத்துலையும் பாசிட்டிவ் திங்கிங் தான் நம்மளை உயர்த்தும். அது ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் கடைபிடிக்க போகிறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இப்போ நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வரீங்க, உங்களுக்கு நல்ல காரியங்கள் ஆகணும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ உங்களுக்கு இந்த பயணங்களினால குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், திருவண்ணாமலை போகிறீங்கன்னா யோகி ராம் சுரத்குமாருடைய ஆசிரமத்துக்கு போகணும். அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சு ஒரு சிவன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சிவனுக்கு பின்னால் போய் நின்றுக்கிட்டு உங்களுக்கு மிக முக்கியமான கோரிக்கை ஏதோ ஒன்று இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த சிவன், அந்த ஜீவசமாதி அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளேயே, அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே அந்த சிவனுக்கு பின்னால் நின்றுக்கிட்டு நான் மீளா அடிமை அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த யோகி சுரத்குமாரோடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஃபேமிலி லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸில் இதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் போயிடும். நீங்கள் எதிர்பார்க்குற பல நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பீங்க, ரொம்ப போல்டாக இருப்பீங்க. உங்கள் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப போல்டான ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவீங்க. லவ் மேரேஜ், அரேஞ்சு மேரேஜ், இதுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்புள்ள ஒரு மாதம். மோதிரம் மாற்றிக்கிடுவீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அது எஸ்பெஷலி 4th பிளேஸில் வந்து மெர்க்குரி, சன், கேது இந்த காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கேர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கேர் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, பட் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா 4th பிளேஸில் இப்படி கிரகங்கள் இருக்கிறதுனால. வியாபாரம் செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜெயிக்கணுங்க, அதுதாங்க என் நோக்கம், நான் எப்படியாவது ஜெயிச்சு காட்டுவேன், அப்படி அதுக்கு எந்த வழிமுறையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்போ இறங்குவாங்க. இவன் உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் 4th பிளேஸில் இப்படி கிரகங்கள் இருக்கிறது வந்து எந்த வழிமுறையை பின்பற்றியும் நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை உறுதிப்படுத்த போகிறீங்க. செப்டம்பர் 3 அப்போ வந்து இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு 5th பிளேஸில் வந்து உச்சமாயிடுறார். அன்னைக்குலேருந்து பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி இருக்கும். செப்டம்பர் 1 உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். செப்டம்பர் 3 ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10ல் ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஜாப்பில் நீங்கள் வேலை பார்க்குற விஷயங்களில் சில நெருக்கடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் பெரிய யோகம் என்ன கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் 10ல் ஒரு கிரகம் இருந்தால் பாவி இருந்தால் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இப்போ 10ல் ராகு இருக்கார், லைஃப்பில் பெரிய அளவுக்கு உயர்த்தி கொடுக்கும். யாருக்கெல்லாம் வந்து ராகுவுடைய புத்தியோ அந்தரமோ
இது நடக்குதோ அவங்கெல்லாம் லைஃப்பில் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்க. இப்போ பொதுவாக எந்த கிரகம் எந்த கட்டத்தில் உள்ள கிரகம் வாழ்க்கையில் நமக்கு கெடுதலே பண்ணாது, நன்மையை மட்டுமே தரும் அப்படின்னா, இப்போ முதல் ஸ்தானத்தில் உள்ள கிரகம் இருக்குது, நன்மையும் நடக்கலாம் தீமையும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர பாருங்க 12 ஸ்தானத்துக்கும். இதில் விதிவிலக்கு எது தெரியுமா? 10வது ஸ்தானம். அதில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை மட்டுமே செய்யுங்க, நம்ம வாழ்க்கையில் உயர்வை கொடுத்தே தீரும். அப்படி ரிஷபராசிக்கு இந்த இப்போது அசுரத்தரமான வளர்ச்சியும் இருக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. அதே மாதிரி ஜூபிட்டருடைய அமைப்பு குழந்தை பிறப்பு சம்பந்தமாக நீங்கள் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்க போகிறத சிலருக்கு குறிப்பிட்டு காட்டுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், ஒரு கல்யாணம், அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இப்போ எனக்கு நிறைய முன்னேற்றம் வேணும் சார், என் லைஃப் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி யோகி ராம் சுரத்குமார் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, பெரிய வெற்றிகளை பெறுவீங்க. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாத பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, ராகு பகவான் இருக்கார் பாருங்க. அந்த ராகு பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போதே அது உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் துவங்குது. அதில் நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகள் உலக அளவில் இருக்கும். பல நாடுகளில் பார்த்தீர்களானால் அரசியலில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், தலைவர்களுக்கு சில பாதிப்புகள், இதெல்லாம் உலக அளவில் இருக்குங்க. விலைவாசி கடுமையாக உயரக்கூடிய அமைப்பெல்லாம் உலக அளவில் சுட்டி காட்டப்படுகிறது. நான் சொல்வதெல்லாம் ஒட்டுமொத்த உலக அளவிலேயே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆவணி மாதம் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும், நம்ம தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே முருகன் வழிபாட்டை மேற்கொள்ள 12 ராசிக்காரங்களுமே கூட செய்கிறாங்க. முருகன் வழிபாட்டை செய்தால் பெரிய வெற்றிகள் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் கோச்சார கிரகங்களின் பலன்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ முழுமையான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அதையும் இந்த நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்களையும் இணைச்சி பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பலன்கள் நடக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவங்க மாதிரி எங்கள் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், அந்த மாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் ஜாதகத்துடைய கிரகநிலைகளை இணைச்சி பார்த்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய பலன்கள் உண்மையான பலன்களாக இருக்கும். அப்போ அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. சார் எங்களால் நேரம் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.